வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்கிரீட் யூட்டோபியா அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சர்வைவல் டிராமா அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், அந்த டிசாஸ்டருக்கு அப்புறமேட்டு அந்த மக்கள் எப்படி சர்வே வராங்க அண்ட் அவங்களோட மனித நேயம், மனித இயல்புலாம் எப்படி வெளிப்படுது அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கொரியால இருக்கக்கூடிய அந்த சியோல் பகுதியில் அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படின்றது பிரபலமாயிட்டு வருதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்றாங்க. இவங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்களை சுத்தி இருக்கிற அபார்ட்மெண்ட் எல்லாமே இடிஞ்சு கிடக்குது அண்ட் நிறைய இடங்கள் நெருப்பு பத்தி எரியுது அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட அபார்ட்மெண்ட் மட்டும் தான் தனியா நிக்குது. ஸோ இப்போ இவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தான் சர்வே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. தண்ணி, ஃபுட்டு எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்களா, அதுல இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் எல்லாருமே எங்களுக்கும் அடைக்கலம் வேணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களா இல்ல அவங்களுக்கு அகைன்ஸ்டா நின்னாங்களா அண்ட் இந்த அபார்ட்மெண்டோட பிரசிடென்ட்டா வரவர் யாரு, அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு நீட்டான டிஸ்கஷனை கிரியேட் பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது எங்களோட இடம், எங்களோட சர்வைவலுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரையாரிட்டி கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே அந்த ஹெல்ப் கேட்டு வராங்கல்ல, அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போறோம், ஸோ எங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அவங்க ஷெல்டர் தேடி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இவங்களை உள்ள விட்டா இந்த அபார்ட்மெண்ட் வாசிகளே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அபார்ட்மெண்ட் வாசிகள் பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா தான் இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த அபார்ட்மெண்ட்டா நீங்க பார்க்காம ஒரு உலக நாடோட மேப் பண்ணிக்கோங்களேன். எந்த உலக நாடா இருந்தாலும் தங்களோட மக்களுக்கு போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையோட தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இங்க எழதான் செய்து. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு நீட்டான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதாவது மனித நேயம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அண்ட் எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போறோம், ஸோ இருக்கிற வரைக்கும் ஒன்னா போராடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல அந்த பிரசிடென்ட் கேரக்டர் ஒருத்தரை காட்டியிருப்பாங்க. ஒரு பயங்கர மிஸ்டீரியஸ் கேரக்டரா இருக்கும். அந்த பிரசிடென்ட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்வாதிகாரியோட மேப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் இவங்க கேரக்டர்லேயே ஒரு நீட்டான டிஃபரன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இருக்கும். பட் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தன்னோட சர்வைவலை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அந்த டிசாஸ்டர் நடந்த இடத்த காட்டின விதம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அண்ட் லைட்டிங் அப்படின்றதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான உலகம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை நீட்டாவே கொடுத்துட்டாங்க. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 10 minutes மூவி தான். பட் இந்த படத்துல பிரச்சனையா எனக்கு பட்ட ஒரே விஷயம் இந்த படத்தோட பேஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நிறைய இடங்கள்ல சின்ன சின்னதா ஒரு விதமான லேக் அப்படின்றது உருவாச்சு. ஒரு சில பிளானிங் இவங்க பண்றது ரொம்ப டிலேடா பண்ணாங்க அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குயிக்காவே காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.